என்னோட பேஷண்ட் ஒருத்தவங்க, அவங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பெத்துட்டாங்க. 6 மாதம் இன்னும் டெலிவரி ஆயிடுச்சு. பட் பயங்கரமாக நைட்டு பல்ல கடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட். அதுக்கு பேர் ப்ராக்சிசம்னு சொல்லுவாங்க. நைட்டு தூங்கும்போது பல்ல கருமுறன்னு கடிக்கிறாங்க இல்லையா? இந்த பிரச்சனை உங்களில் நிறைய பேருக்கு இருக்குது. சரியா? இதுக்கு பேர் ப்ராக்சிசம். இதுக்கு டென்டிஸ்ட்டை பார்க்கலாம், அல்லது நிறைய வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆஸ்டியோபதியில் அருமையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இப்போ அவங்களுக்கு ஏன் பல் இறுக்கமாக இருந்தது அப்படின்னா, அவங்க சின்ன வயசுலேருந்து பெட்டராக தான் இருந்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. ஆனால் டியூரிங் தட் லேபர் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி அப்போது பல்ல கடித்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக வலியை தாங்கி அப்போ இந்த தாடை சார்ந்த தசைகள் இறுக்கமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு நைட் மேர்ஸ் வருது வரல, அது பெரிய விஷயமே கிடையாது. அப்போ அந்த இறுக்கம் அப்படியே சஸ்டெயின் ஆயிடுது. அந்த டைமில் அவங்க ரொம்ப டீஹைட்ரேட் ஆவாங்க இல்லையா? பனிக்கூடோட டெலிவரி ஃபீட் பண்ணுறாங்க. அப்போ உடம்பு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது. அப்போ இந்த தசையெல்லாம் இறுக்கமாயிடுச்சு. இது ஓரோஃபேஷியல் டைட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாய் அப்புறம் தாடை இது சார்ந்த முகம் சார்ந்த தசைகள் இறுக்கமாக இருந்தாலும் ப்ராக்சிசம் கம்ப்ளைண்ட் வரலாம். அப்படி நைட்டு வரமுறன்னு பல்ல கடிச்சிட்டு இருக்க உங்களில் நிறைய பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இதுக்கு போஸ்ட்நேட்டலாக, தட் இஸ் ஆஃப்டர் டெலிவரி லேபருக்கு அப்புறம் இது வரும், எல்லாருக்கும் வரணும் அவசியம் இல்லை. இது யாருக்குனாலும் வரலாம். ஸோ இதை அனலைஸ் பண்ணி ப்ராக்சிஸ்க்கான காரணம் என்ன, வெறும் ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் காரணம் சொல்லாமல் இந்த தசைகளில் உள்ள இறுக்கமும் காரணமாக இருக்கலாம்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி ஆஸ்டியோபதிக் முறையில் சிகிச்சை அளிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனை உங்களில் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி இருக்க நீங்கள் மதுரையில் இருக்க கிளினிக், மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக், இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பர் பாருங்கள், லிங்க்கில் இருக்கும். நம்பர்ஸ் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.